ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷோ. திஸ் இஸ் பீமஸ் பைக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தரமான கம்பெனி டீசல் பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேலுக்கு கொண்டு வந்துக்கிறேன். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி கரண்டில் இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் வண்டி, லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர் வண்டி, செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்குது. வண்டி முழுசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஃபுல் ஷேப்பில் இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா கம்பெனி டீல்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்கு போகும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1997 மாடல், கம்பெனி டீசல் புல்லட், 1997 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2027 வரைக்குமே கார்டில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். 2027 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கார்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பீரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும். பழைய ஆசிலேருந்து ஸ்மார்ட் கார்டுக்கு மாறிடுச்சு. லேட்டஸ்ட் ஸ்மார்ட் கார்டு வந்துடும். இதுதான் வண்டி பேப்பர் டீட்டெயில்ஸு. எஃப்சி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2027 வரைக்கும் கார்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி அவுட்லுக் பாருங்கள். வண்டி அவுட்லுக்லாம் நான் சொல்லவே தேவையில்லை. வண்டி அவுட்லுக்குமே பக்காவாக இருக்கும். உங்களுக்கு மிரர் ஃபினிஷிங் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ் இது, சரிங்களா? வண்டி ஹெட்டில் எல்லாமே பாருங்கள். பெயிண்டிங்கெல்லாம் தரமாக இருக்கும் வண்டியில். டூல்ஸ் பாக்ஸும் காட்டுறேன். அவுட்லுக்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்லுக் எல்லாமே தெளிவாக இருக்கும். இந்த கிளாசிக்கில் வர நீ பேடு எல்லாமே போட்டிருக்குது. அவுட்லுக் எல்லாமே தரமாக இருக்கும். இந்த வண்டியை வந்து நான் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃப் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணிக்குது. ஃபோர்க் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுது. ஆயில் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் ஃப்ரெண்ட்லேருந்து வந்துடுறேன். என்னென்ன வண்டியில் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்படியே பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் ஒரு 85-90% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 80-85% இருக்கும் ஃப்ரண்ட் டயரு. ஃப்ரண்ட் ரிம்மு ஸ்போக்ஸ் எல்லாமே பூசு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் ரிம்மு ஸ்போக்ஸ் எல்லாமே பூசு. ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வேலை செஞ்சுக்குது. அதுக்கு நான் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விட்றேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு எல்லாமே ரீசெண்டாக ஒர்க் பண்ணுது. இந்த வண்டியோட ப்ளஸ்ஸே வந்து வண்டி நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். TN36B 5565 5565. ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பம்பர் வர மாதிரி போட்டுருக்குது. ஹார்ன் வந்து பார்த்திங்கன்னா மெகாசானிக் ஹார்ன் போட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரூட்ஸில் சூப்பராக இருக்கும் ஹார்ன் எல்லாமே. சிட் லைட்லாம் மல்டி கலர் போட்டிருக்கும். மேலே ஸ்பீடோ மீட்ரு, ஆம்ஸ் மீட்ரு எல்லாமே பக்கா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புல்லட் சாவி தான் போட்டிருக்குது. ஹேண்டில் பார் வந்து டபிள்யூ ஹேண்டில் பார் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஓட்டுறக்கு எல்லாமே நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். டபிள்யூ ஹேண்டில் பார் தான் போட்டிருக்குது. இந்த கிளச் ஒயர் எல்லாமே இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்குது. இந்த லெஃப்ட் சைடு சுவிட்சுமே வந்து ரீசெண்டாக போட்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனி டீசல்னாலே உங்களுக்கு 6.5 HP தான் வரும். 6 HP. செல்ஃப் ஆல்ட்ரு பண்ணிக்குது. செல்ஃப் மோட்டர்லாம் பாருங்கள். உங்களுக்கு லேட்டஸ்ட் மோட்ரு, ஸ்மார்ட் மோட்ரு வந்துடும். இந்த செல்ஃப் மோட்டர் பெட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் போட்டுக்கிறேன். இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். வண்டியில் கீ ஸ்லிப்பிங்கில் எதுவுமே இருக்காது. வண்டியில் மெயினாக வைப்ரேஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் வைப்ரேஷன் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது வண்டி. அதே மாதிரி போர் கப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வேலை செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். போர் கப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி பூசு போட்டுக்குது. ஹேண்ட்லிங் எல்லாமே நல்லாயிருக்கும். டேங்க் கவர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மாற்றிக்குது. சைலன்சர் வந்து பார்த்திங்கன்னா பூசு ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் சைலன்சர் போட்டுக்குது. சைலன்சர் பீட் எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. சீட்டு பூசு தான். சீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கு, டூல்ஸ் பாக்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்ஸில் ஒரே சாவி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு சாவி தான் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கு, டூல்ஸ் பாக்ஸ்க்கு எல்லாமே வர மாதிரி. பேக் ரிம் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். பேக் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 50-60% இருக்குது பேக் டயரு. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேடு வந்துடும். டேஞ்சர் லைட் சேடு வந்துடும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் வீலில் போட்டிருப்போம். அதே மாதிரி வந்து இந்த வண்டிக்கு கேரியில் வந்துடும். அதுபோல் ஒன் சைடு சேரீ கார்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சேரீ கார்டு கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி பேட்டரியை பூசு போட்டுக்கிறேன், சரிங்களா? எக்ஸைலில் வந்து பார்த்திங்கன்னா புது பேட்டரி போட்டுக்குது. வித் வாரண்டி கார்டோட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செல்ஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். வண்டியில் சேஸ் வெல்டிங்கில் எதுவும் இல்லை. சேஸ் வெல்டிங்கெல்லாம் இல்லாமல் வண்டி நல்லா நீட்டாக இருக்குது. வண்டி ஓட்டுறக்கு எல்லாமே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
நான் உங்களுக்கு வண்டி ஓட்டி காமிக்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயில் சர்வீஸ் இப்போ தான் ரீசெண்டாக பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் எல்லாமே இப்போ தான் ரீசெண்டாக மாற்றிக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வண்டி செல்ஃப் போர்டெலாம் பார்த்துருப்பீங்க. சிங்கிள் டச் தான். பேட்டரி கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும். வண்டி இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள். வண்டி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சைலன்சர் பீட் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஹார்ன் எல்லாமே அடிச்சு வந்துருப்பாங்க. இண்டிகேட்டர்ஸு, சிட் லைட்டு எல்லாமே வண்டியில் பக்காவாக ஒர்க் ஆகும். வண்டி எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எல்லாமே. இப்போ கிக் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டியெல்லாம் ஃபுல்லாக ஸ்டார்ட்லாம் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ அந்த வண்டியில் ஒரு ரைடு போயிட்டு ப்ரைஸ் செக்மெண்ட் பண்ணி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வண்டி ஒரு ரைடு போகலாம் வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம கம்பெனி டீசல் கொண்டு வந்துக்கிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான வண்டிங்க இது. செல்ஃபெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. நீங்கள் ஒரு டச் பண்ணால் போதும், பசுகீர் போட்டே போகலாம். வண்டி பீட்டு கேட்டிருப்பீங்க. பீட் இல்லாமல் பயங்கரமாக இருக்குது வண்டியில். பிக்கப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கம்பெனி டீசல் உண்டான பிக்கப்பு எல்லாமே இருக்குது. வண்டியில் கியர் ஸ்லிப்பிங் கிடையாது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வைப்ரேஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு சில வண்டியில் ஓட்டுறக்கே வந்து நல்லா உதறிட்டுருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் இல்லாத, செல்ஃப் இல்லாத கம்பெனி டீசலே வந்து பார்த்திங்கன்னா 1.30 1.35 போட்டுட்ருக்குறாங்க. நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் அந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட்டும் அதெல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள். வண்டி வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். 55 65 ஃபேன்சி நம்பரு. வண்டியெல்லாம் தெளிவாக இருக்குது. நம்ம இங்கேயே திருப்பிக்கலாம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி போகலான்னுக்கிற ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு போடுறேன். ஆனால் அந்த வண்டி ஓட்டுறக்கு அருமையாக இருக்குது. ஃபோர்க் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணங்காட்டி கோன் செட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்குது. நல்லா இது வண்டி ஓட்டக்கலாமே. பழைய புல்லட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த 50 55 ஓட்டிங்கனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. நீங்கள் ஃபீல் பண்ணி ஓட்டலாம் வண்டியை. அவ்வளோதான், ஒரே அடி தான் நியூட்ரல் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட ப்ரைஸ் பாட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைட் பண்ணாலுமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
வண்டி நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சியுமே உங்களுக்கு 2027 வரைக்கும் கரண்டில் வந்துடுது. லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக செல்ஃப் எல்லாமே ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். செல்ஃப் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்குது. சைலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக பெயிண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அப் டு த பாயிண்ட் நம்ம ஃபைனலாக ப்ரைஸ் செகண்ட் வரலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 ஃப்ரெண்ட்ஸ். 1,45,000. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இந்த வண்டி வாங்குறதுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியெல்லாம் நேரில் வந்து பாருங்கள், தரம் ஓட்டி பாருங்கள். வண்டியெல்லாம் தரம் செக் பண்ணிவிட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்சதா மட்டும் வண்டி எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வண்டியோட ஒரு நல்ல கண்டை உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் ஃபேமஸ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.